ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்பின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான முறையில் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் நூடுல்ஸ் தான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நூடுல்ஸ் எந்த அளவுக்கு சேர்க்க போகிறீங்களோ அதோட அதிகமான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா இப்போ வேக வைக்கணும். நூடுல்ஸ் நீங்கள் குழஞ்சிராமல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில நூடுல்ஸ் பாக்கெட் சீக்கிரம் வெந்துடும். ஒரு சில பாக்கெட் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் வாங்குகிற நூடுல்ஸை பொறுத்து எப்படி இருக்கோ அதுபடி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு நூடுல்ஸு. இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதோட தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிட்டு ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக நல்லா வடிச்சிடணும். இப்போ நூடுல்ஸை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை அப்படியே வச்சா கெட்டி ஆயிரும். அதனால் இதை நார்மல் வாட்டரில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இதை சைடில் வச்சுட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம இப்போ காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கட் பண்ண கேரட்டு, கொஞ்சோண்டு பீன்ஸு, கொஞ்சோண்டு முட்டைக்கோசு. இது கூட நீங்கள் குடமிளகா கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லா நூடுல்ஸையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. நான் டொமேட்டோ சாஸ் சேர்க்கல, டொமேட்டோ கெச்சப் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நூடுல்ஸில் இது எல்லாமே படுற மாதிரி நல்லா இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. மசாலா எல்லாமே நூடுல்ஸில் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா எல்லாமே நூடுல்ஸில் பட்டுருச்சு. இப்போ நூடுல்ஸ் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகுத்தூளும் கொத்தமல்லி இலையும் நல்லா நூடுல்ஸில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.